சரி, என் நாடு நகரம் விளக்கம் தெரியுமா? சொன்னதான் தெரியும். எப்படி சொன்னா தெரியும். என் நாடு என் நகரம் விளக்கம் தெரியுமா? எப்படி என் நாடு அங்கப்பட்டது உபலாயபுரிய பட்டணம். என் நாடு உபலாயபுரிய பட்டணம். உபலாயபுரிய பட்டணம். என் தந்தை பாண்டுராஜன். பாண்டுராஜன். என் தாய் குந்தமா தேவி. குந்தமா தேவி. குந்தமா தேவி. குந்தமா தேவி. என் தாய் குந்தமா தேவி. இருவருக்கும் பிரதமர்கள். நாங்களோ பஞ்சப்பண்ண ராஜக்கள். அஞ்சு பேர். இருவருக்கு மூத்தவன். அஞ்சு பேரா? ஐயா ஐயா, நீங்க தான் மாயாண்டி குடும்பம் படம் எடுத்தவங்களா? எப்படி இருவருக்கு மூச்சுவன் இருவருக்கு முன்னும் பின்னும் 32 லட்சம். ஆமா, எங்க அம்மா கோயிலாண்ட பொங்கல் வைப்பாங்க தெரியுமா, புடிவி அதே மாதிரி இது மூஞ்சி அழகா எதுக்கு யாரும் திருப்பி போடுறான். சித்தி பாபு 32 அழகு படைத்தவன், 11 பெயர் கொண்டவன், 8 மனைவிக்கு சொந்தக்காரன். ஆமா மகாராஜா, 8 ஒண்ணு கட்டினா தாரம். ஒண்ணு கட்டினா தாரம், ரெண்டாவது கட்டினா தலைக்கு பாரம். மிச்சம் 6 பேரே ஒரு நகிர்ல வாரம். யாரு ஒண்ணு சூத்த எத்தனை பேர் அடிச்சுப்பாங்க. எப்படி முன்னும் பின்னும் 32 லட்சம் 11 பெயர் கொண்டவன், 8 மனைவிக்கு சொந்தக்காரன். எப்படி இவங்க கூத்து பார்க்க வரல மகாராஜா. இந்த பிள்ளார் கண்டிக்கிற என்ன கொல்ல வந்த யமனங்கடா ராஜா. அப்படி இல்ல சரி, பங்குனி மாதம் 18ஆம் தேதி மங்கலிய கருவிக்கு பாட்டிமான் பிறகு
சரி. ஆஹா. பங்குனி மாதம் ஆமா. 18ஆம் தேதி 18ஆம் தேதி. பங்காளிய கருவறுக்க பார்த்துக்கலாம் தெரிஞ்சு. ஆமா. இப்படி பங்குனி மாதம் 18ஆம் தேதி அது பங்காளிய கருவறைக்கு பிறந்தவன் நான். யாரு? நீங்க 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 பங்குனி மாதம் 18ஆம் தேதி பங்காளிய கருவறுக்க பார்த்துக்கலாம் தெரிஞ்சு. அப்படி பங்குனி மாதம் 18ஆம் தேதியில் பங்காளிய கருவறைக்கு நீ பிறந்தீங்க. கபடியா பாருங்க ஐயோ பயமா சலமல்லேக்கோ ஐயன கூட மாம் கோரி மப்போ கல்தூர்ல இருந்து கூட்டியா என்ன விளக்கு விளக்கு அப்படி இருந்தது தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் முதல்ல தல எல்லாம் கல்தூர்ல இருந்து வந்து கூட்டிங்கடா முதல்ல பாரு ஐயா கல்தூர்ல இருந்து கழிவு எப்படி விளக்கம் நான் சொன்னா அர்ஜுன மகாராஜன் கேட்டா எப்படி சொன்னாங்க இப்ப என்ன சொன்னாங்க பங்குனி மாதத்திலே 18ஆம் தேதி முன்னாடி முடிச்சதா இப்ப என்ன சொன்னா அடி ரேட்ல மகாராஜன் ஏறப்பாய நாத்த கூட தட்டி அடிக்க மாட்டாங்கடா மண்ணுக்கு சாமியா தொப்பு தொப்பு நீங்க கலிப்பா இப்படிதான் சொன்னாங்க அம்மா திருவள்ளுவரான கூட அவனை பப்புனுக்கு வாய் அடிக்கான் அவனை ஆட்டி அவனை கொல்லு அவனை சாவாட்டி மகராஜா நாங்க தான் அது மாதிரி கேள்வி காலையில 5 மணிக்கு சாணி அடக்கிட்டு மாட்டு போயிடுது மாட்டு கட்டுவாங்க கூண்டான் சாணி வாரும்போது பூண்டை மாட்டின்னு ஒன்று போய் கைய ஐயோ சரி ரெக்கிங்கில ஓஸ்டி அப்புறம் எனக்கு தாண்டி பண்ண கை வந்தது எப்படி எனக்கு முன்னும் பின்னும் 32 லட்சம் இப்ப என்றால் பரிசுரை மாமா வயிற்று இப்படியே பார்த்தியா ஆமா சத்தியமா ஆமா இந்த ஆடை யாபனோட இந்த ஆடை மாமாவுக்கு இது மாட்டிக்கலாம் சரி கல்லுங்க சாமி புயங்கல் இருந்துட்டாங்க வா சரி என் 32 தெரியுமா பள்ளியிலே பரசவனை நாவிலே நட்சத்திரம் தோளிலே துரிச்சமணி தோப்பிலே மாணிக்கம் மார்பிலே அமர்தரசம் நடந்தால் சங்கீத ராகம் பாடி தடுபட கரங்கள் என் பாதத்திலே செந்தாமரை என் முதுகிலே மச்ச ரேகை எப்படி 32 பிடித்தவன்
11 பெயர் கொண்டவன். ஆற்றுடன், அர்ஜுனன், பார்க்குடன், பார்க்குடன், பார்த்திபன், பார்த்திபன், தனஞ்சயன், தனஞ்சயன், கிருடி, கிருடி, பேடி, பேடி, சிவ்யகாசி, காசி, நரநாராயணன், நாராயணன், சிவரேத்திரன், சிவநேத்திரன், சேதவாகனன், சேதவாகனன், சோதவாகனன், சேதவாகனன், சோதவாகனன், சோதா, சேதவாகனன், ஏதோ ஒண்ணு வாங்க. விற்பரசு, பரப்பரா வில்பரசி வில்பரசி ஏய் கதை கங்க யாருங்க கழுத்து ஓடி விற்பரசி. விற்பரசி. இப்படி 11 பெயர் கொண்டவன். 8 மனைவிக்கு சொந்த முதல் மனைவி பத்திரி பாவென்று சொல்லக்கூடிய திரௌபதி, திரௌபதி, இரண்டாவது சுபத்திரை, மூன்றாவது அள்ளி, அல்லி, நான்காவது நாகக்கண்ணி, நாகக்கண்ணி, ஐந்தாவது போகவதி, போகவதி, ஆறாவது சித்திராங்கதை, சித்ராங்கதை, ஏழாவது பவளக்குடி, பவளக்குடி, எட்டாவது மின்னல் ஒளி. மின்னல் ஒளி. இந்த மின்னல் ஒளியை நான் எப்படி மாறிட்டேன்?